வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து ஹவு டு ஸ்டார்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வித் ஜீரோ நாலேஜ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா வந்து ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து யாரா கிளிக் பண்ணி பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசானில் ஒரு புக்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதா வச்சுக்குவோம். ஸோ அதோட லிங்க்கை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராவது ஒருத்தர் வாங்கினார்னா உங்களுக்கு ஸ்மால் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லோ ரிஸ்க், நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளெக்சிபிலிட்டி, தேர்ட் ஒன் பாசிவ் இன்கம், ஃபோர்த் ஒன் ஸ்கேலபிலிட்டி. லோ ரிஸ்க், இதில் நீங்கள் வந்து எந்த வாங்கி வைக்க தேவை கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் அதில் இறங்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம், எனிவேர். அதே மாதிரி நீங்கள் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் பேசிவ் இன்கம். ஸோ பேசிவ் இன்கம்னா வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பண்ணிக்கலாம். தென் ஸ்கேலபிலிட்டி, இதில் வந்து அன்லிமிட்டடான ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து நம்ம நீங்கள் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். டேர்ம்ஸ் யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அஃபிலியேட் ப்ரோக்ராம். எந்த கம்பெனி உங்களுக்கு பே பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கமிஷன், உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பர் சேலுக்கு வருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லேண்டிங் பேஜ், நீங்கள் எந்த வெப்பேஜை உங்களோட பையர்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பே அவுட் த்ரெஷோல்டு, மினிமமாக உங்களுக்கு எத்தனை பேமெண்ட் இருந்தால் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூஸிங் அ நீஷ், அதாவது ஒரு நீஷை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எது பண்ணால் என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணுவீங்களோ அதுதான் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். அப்புறம் டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். லைக் கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஆர் வேறு ஏதாவது டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அதை செக் பண்ணிக்கலாம், அதோட பாப்புலாரிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத. அப்புறம் காம்படிஷன் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால காம்படிஷன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இனோவேட்டிவாக இருக்கும். ஃபைண்டிங் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான். மக்கள் வந்து எந்த வெப்சைட்டில் நிறைய நம்பி வாங்குறாங்கன்றதை பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுங்கள். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் ரொம்ப நம்பி வாங்குறாங்க. ஸோ மிந்த்ரா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், பட் மக்கள் ரொம்ப நம்பி வாங்குறதுனால நீங்கள் அந்த லிங்கை போட்டிங்கன்னா உங்களை நம்பி மக்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கமிஷன் ரேட்டையும் குக்கீஸ் டியூரேஷனையும் செக் பண்ணிக்கணும். குக்கீஸ் டியூரேஷன்னா என்னென்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பில்டிங் யுவர் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து பிளாக் எழுதுறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். சோஷியல் மீடியா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட்டான ப்ரமோஷன் கிடைக்கும். யூடியூப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணி நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பிளாக் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு டொமைன் நேமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல ஹோஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். இல்லை நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் கூகுள் சைட்ஸில் தாராளமாக பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் அ கண்டென்ட், எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ கண்டென்ட்னாலே முதல்ல வந்து என்னென்னா நல்ல ட்ரஸ்ட்டு வந்து மக்களிடையில் பில்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கண்டென்ட் வந்து நல்லா கிரேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ரிவ்யூஸ் போடுற மாதிரி போடலாம், லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம். அதர்வைஸ் இல்லைன்னா டுட்டோரியல்ஸ் போடலாம், இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடலாம். இல்லை அதர்வைஸ் நீங்கள் கம்பேரிஷன் போடலாம், இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டா இல்லை இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் பண்ணி இந்த 2 ப்ராடக்ட்டோட இமேஜ் ஆர் வீடியோ நீங்கள் போட்டு நீங்கள் மக்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணாலே போதும். இதுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிரைவிங் டிராஃபிக், அதாவது நம்ம டிராஃபிக்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீ மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்இஓ மூலயமா நீங்கள் வந்து டிராஃபிக்கை ஈஸியாக கொண்டு வர முடியும். சோஷியல் மீடியா மூலயமா நீங்கள் சூப்பராக டிராஃபிக் கொண்டு வர முடியும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிராஃபிக் கொண்டு வர முடியும். பெய்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணலாம், லைக் கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கேலிங் ஏர்னிங்ஸ். நீங்கள் வந்து ஏர்னிங்ஸை வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நல்ல டாப் செல்லிங்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இமெயில் லிஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் தென் யூடியூப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டிக்டாக் நெக்ஸ்ட் கொண்டு வந்துக்கலாம், தென் குவரா கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேடான ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொமோட்டே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓவராக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அனாலிட்டிக்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் பண்ணணும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், டூல்ஸ் ஃபார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எந்தெந்த டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா. அது எதுக்குன்னா, நீங்கள் கிராஃபிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராமர்லி, இது வந்து உங்களோட ரைட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இல்லை நம்ம குவில்பாட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் உங்கள் ரைட்டிங்கை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். தென் கூகுள் அனாலிட்டிக்ஸ் உங்களோட விசிட்டர்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பஸ்ஸுமோ இல்லை வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரெண்டிங்கான டாபிக் என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் டேக்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ணி நல்ல ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜேர்னி நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் லக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் கீழே வந்து ஒரு இபுக் தரேன். ஸோ அது நானே கிரியேட் பண்ணது தான். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயான இபுக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை கற்றுக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த இபுக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.